ஐயோ என்னடா இப்படி குளிருதே, இருங்க வெளியே பார்க்கலாம். ஐயோ என்னடா இப்படி மழை பெஞ்சு விடுவுதே, இருங்க என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் நியூஸ். முக்கிய செய்திகள். நம்ம இந்தியன் பைக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு புயல் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. சோ அதனால வீட்ல எல்லாரும் சேஃபா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னது பயங்கரமான புயலா? இருங்க வெளியே போய் பார்க்கலாம். ஆஹா சொன்ன முறையா பாருங்க, பயங்கரமா மழை பெஞ்சிட்டே இருக்குதே, என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஐயோ இப்படியே பெஞ்சிட்டு இருந்தா நம்ம சிட்டியா முழுகி விடுமே. சரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் மக்களே. ஏன்னா இப்படியே பெஞ்சிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதாச்சும் பாத்தீங்கன்னா ஃப்ளட் கிட்டு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போடுற மாதிரி வரும். ஆனால் இப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துடலாம், எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் இந்த மலைக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருப்பானுங்களான்னு பார்க்கலாம், வாங்க போயிட்டேன். ஓகே வந்தாச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஆஹா என்னடா போட்டு நிற்குது, பயங்கரம் போக. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் உயிர் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டு அதெல்லாம் வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். எதுக்குன்னு தெரியல. சரி இருங்க நம்ம ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்கலாம். ஆஃபீஸர் இவ்வளோ மழை பெய்யுது சார், எங்களுக்கு ஏதாவது சேஃப்டிக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிங்களா சார், எங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளட் கிட்டு வந்துட்டா காப்பாற்றுவீங்களா சார், சொல்லுங்க சார். ஆமா 2 போட் இருக்குது நம்மள்ட்ட, அப்புறம் நிறைய இது இருக்குப்பா, லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குப்பா. சரி சார் 2 போட் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஊரே காப்பாற்றுவீங்க? அந்த 2 போட்டும் நாங்க தப்பிச்சு போதான்பா, உங்களுக்குலாம் இல்லப்பா. அட நாச்சமா போனீங்களே, ஆக மொத்தம் மக்கள் சேஃப்டிக்கு ஒன்றும் நீங்கள் பண்ணியாடா, நீங்களும் உயிரோட இருக்கக்கூடாது சாவுடா. அட பாவிங்களா, இவனுங்களாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடல் அடிச்சுட்டு போகிற வேண்டி தான். இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு சின்சானு, அப்புறமேட்டு குரங்கு மண்டையன், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பப்ளி, அவளெல்லாம் போய் கண்டுபிடிக்கணும் மக்களே. அவங்க வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, அவங்கள கொஞ்சம் போய் சேஃபாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட உயிர் தான் முக்கியமே. ஏன்னா இவ்வளோ மழை வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் ஃப்ளட் ஆயிடுச்சுன்னா அப்புறமேட்டு யாருமே பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது, எல்லாமே தண்ணியில் மூழ்கி போயிடுவானுங்க. எதுக்கு நீச்சல் வர தெரியாது. அப்பயே சொன்ன நீச்சல் கத்துக்கோங்கன்னு ஒரு மரம் மண்டியும் நீச்சல் கத்துக்காம இப்ப என் உயிரை வாங்கிட்டு இருக்காளுங்க. ஓகே டேய் சின்சான், டேய் வெளியோடா, டேய் மாமா வந்துக்கிறாடா, வெளியோடா டேய் சின்சான். இங்க பாரு சரியா மழை பெஞ்சிட்டு எப்பனா ஃப்ளட் வர ட்ரைம் வாய்ப்பு இருக்குது, ஒழுங்கா வீட்டுக்குள்ளே சேஃப்டியா இரு. ஓகே நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் சரியா, வீட்டுக்குள்ளே இரு. ஓகே சரிடா சின்ன வீட்டுக்குள்ளே வெளியே வந்துடாதா சரியா. சரி ஓகே ரைட்டு, நான் போயிட்டு குரங்கு மண்டையா அப்புறம் அந்த பப்ளிட்டெலாம் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ஓகே வாங்க மக்களே, இன்னும் நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயே சேஃபாக இருங்க, வெளியே வந்துடாதீங்க அப்படின்ட்டு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது மக்களே. ஸோ அந்த ப்ளூ கலர் வீடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் குரங்கு மண்டியனோட வீடு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளியோட வீடு இருக்குது. சரி அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு குரங்கு மண்டியனை கூப்பிடலாம். குரங்கு மண்டியா டே வெளியோடா, டே இங்கே பாடுறா, ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குதுடா, நீ வெளியே வந்துடாத, எப்போனா ஃப்ளட் வர வாய்ப்பு இருக்குது சரியா. ஓகேவா நீ பார்த்து வீட்டுக்கு சேஃபா போ பாப்ல. சரியா பாய். ஓகேடா குரங்கு மண்டியா, சேஃபியா இருந்துக்கோ, அப்படியே சின்சானியும் பார்த்துக்கோ சரியா. சரி நான் போயிட்டு பப்ளிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே பப்ளி யாருந்தாலும் கேட்குறீங்க, பப்ளி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி மக்களே, நம்மளோட பெஸ்டி, அவ்வளோதான் போய் இப்போ கூப்பிட போகிறேன். பப்ளியா இங்கே பாரு மழை ரொம்ப பெஸ்ட்டுக்குது, நீ வர ஃப்ளட்டு கிட்டு வந்துச்சுன்னா தண்ணியிலே முழுகி போய் செத்து போடுவேன் உன் இருக்கிற வீட்டுக்கு, அதனால் கம்முன்னு வீட்டுக்குள்ளே இரு சரியா. சரி நான் போயிட்டு நாளைக்கு வரேன் உங்களை பார்க்குறதுக்கு சரியா. எல்லாம் சேஃபாக வீட்டில் இருங்கப்பா. ஓகே டாட்டா. ஓகே மக்களே, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியாச்சு. ஸோ நம்மளும் போய் வீட்டில் போய் சேஃபாக நம்ம இன்றைக்கி போய் தூங்கிடலாம் நிம்மதியாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது, நம்ம எங்கேயும் வெளியே போய் மாட்டிக்கூடாது மக்களே. ஸோ நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக என்ன பண்ணுறோன்னா பெட்டில் போய் தூங்கிடலாம். ஸோ தூங்கிட்டு நாளைக்கு காலை என்னன்ட்டு பார்க்கலாம், எப்படி மழை இருக்குன்ட்டு பார்த்துட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் சிட்டிக்குள்ளே போயிட்டு. சரி ஓகே ஸோ வாங்க போய் தூங்கலாம். எனக்கு வர ரொம்ப டயர்டாக இருக்குது, இவனுங்கள்ட்ட வேறு பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்து மழையில் நினைஞ்சு வர சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. குட் மார்னிங் கைஸ். இனியும் பார்த்தீங்கன்னா மழை நல்லா சோறாக பெஞ்சிட்டு இருக்குது, இந்த மழை விடவே விடாது போலையே. சரி ஓகே ரைட்டு மக்களே, வாங்க சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க போய் பார்த்து வந்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மழையில் வேறு ரொம்ப சின்சான்லாம் பயந்து போய் கிடப்பான் வீட்டுக்குள்ளேயே. ஸோ நல்லா போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துடுறேன். சரி இப்போ வாங்க சிட்டிக்குள்ளே போகலாம். என்னடா அது டேய், என்னடா தண்ணி நிற்கிதே, ஐயோ இங்கே இவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னா என்னடா இது, அடப்பாவீங்களா, என்னடா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குதே. ஐயோ என்னடா இது நடக்குது இங்கடா, என்னடா ரோடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குதே, அப்போ சிட்டிக்குள்ளே எவ்வளோ தண்ணியாக இருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஐயோ பாருங்க மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா என் முட்டி அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஐயோ அட பாவீங்களா, நேற்று பேஞ்ச மழையில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்குதே. இருங்க போய் சிட்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ அங்கே பாருங்க மக்களே, சிட்டியே பார்த்தீங்கன்னா பாதி மூழ்கி போச்சு. ஐயோ டேய், ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அட
பாவிங்க பாருங்க, பாதி சிட்டி முழுகி போச்சு. ஒன்றும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போட் இருந்துச்சுல, அதை போய் ஆட்டையை போட்டு வந்துடலாம் மக்களே. வேறு வழி எனக்கு தெரில. ஏன்னா இந்த போட்டை வச்சு தான் நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே போக முடியும். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ வாங்க இது நேராக எடுத்துகிட்டு போயிட்டு சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா விட்டு அங்கேருந்து நம்ம போட்டில் போய் நம்ம இதுக்கு வேற போகணும் மக்களே, ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வேற. ஓ ஷிட், இப்போ இப்படி தான் நடக்குன்னு தெரியும் எனக்கு. ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு வேறு பயமாகவே இருக்குது. உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியலையே. ஸோ இப்போ வந்து வாங்க போட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நேராக போயிட்டு அந்த ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்காங்களா ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல. இவனுங்க வேற இது எங்களுக்கு எதுக்குமே நீச்சல் வர தெரியாது. என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக சிட்டிக்குள்ளே போகலாம். ஐயோயோ, இங்கே பாருங்க மக்களே, சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கே எல்லாமே முழுக்கி போச்சே. அட பாவிங்களா, அவ்வளோ மழையாடா பேஞ்சிருக்கு நைட்டு. அட உங்கள் ஒக்க மொக்கானுங்களா. ஸோ இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றினே ஆகணும். வேறு யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க இந்த நேரத்தில். வேறு யாரும் உயிரோடையே இல்லை இந்த சிட்டியில். எல்லாம் செத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஐயோ இங்கே பாருங்க மக்களே, இந்த இவ்வளோ பெரிய பில்டிங் இங்கே பாருங்க. ஐயோயோ என்னடா இது, டே எல்லாம் வீடு முழுகி போச்சே. டே சின்சான், டே பப்ளி, ஏ மங்கி, குரங்கண்டியா, டே யாரும் இருக்கீங்களா? டே சின்சான் இருக்கியா? சின்சான் எங்கடா இருக்கிற? ஐயோ வாய்ஸ் மட்டும் கேட்குதான், ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரியலையே. சரி வாங்க நடுவில் போய் பார்க்கலாம், எங்கேயாச்சும் ரோட்டு மேலே கீட்டு மேலே இருக்கிறான்னு பார்க்கலாம். டே சின்சான், டே எங்கடா இருக்கிற? ஆஹா அங்கே பாருங்க தெரியுறானா, அங்கே இருக்கிறான். டே சின்சான் அப்படியே வந்துட்டேன்டா அப்படியே. ஐயோ சின்சான் வந்துட்டேன்டா. ஓ மை காட், போடு வேற அளவில். சொடிங்கோ எப்படியும் வந்தாச்சு மக்களே, சின்சானை கண்டுபிடிச்சாச்சு மக்களே. ஆனால் மிச்சம் 2 பேர் எங்கே இருக்கான்னு தெரியல. சின்சான் நீ ஃபஸ்ட்டு போட்டில் ஏறா. டே சின்சான் ஒன்னே தான். டே மிச்சம் 2 பேர் எங்கடா இருக்கிறாங்க? அவங்களும் எங்கடா போயிட்டாங்க? சரிடா சின்சன், பயப்படாத மாமா வந்துட்டேன்ல. இப்போ பாரு நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போய் சேஃபாக வச்சிடுறேன். ஆனால் மிச்சம் 2 பேரை காப்பாற்றியே அவனுமே. சரி ஃபஸ்ட்டு இவனுக்கு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுறலாம் மக்களே. ஏன்னா ரொம்ப பயந்து போய் கிடக்குறான் சின்சானு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் விட்டுட்டு இன்னும் 2 பேர் நம்ம ஃப்ரெண்டு மாட்டிகிட்டு இருக்காங்க மக்களே இந்த இதில் ஃப்ளட்டில். ஸோ எங்கே இருக்காங்கன்னு தெரில, எனக்கே தெரில, பயமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள போய் காப்பாற்றி அவனு எப்படியே ஒன்று. சரி சின்சானே, டே அப்படியே கட்டியமாக பூச்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சேஃபாக, சரியா? ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கிட்டலாம் ஃப்ளட் இல்லை மக்களே. இந்த சிட்டி சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படியோன்னு வந்தாச்சு மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்சானை போயிட்டு வீட்டில் கொஞ்சம் சேஃபாக கொஞ்ச நேரம் தூங்க விடலாம். அப்புறமேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போம். ஸோ இப்போ இருங்க சின்சான், டே வெளியோடா, இரு வந்து கதவு திறக்கிற, வெயிட் பண்ணு. எனக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது மக்களே, பேனிக்காக இருக்குது ரொம்பவே. ஸோ வா டே சின்சான், நீங்கள் பாரு வீட்டில் சேஃபாக தூங்கிட்டுரு, ஓகேவா? சப்போஸ் ரொம்ப மழை வந்துருச்சுன்னா மற்ற மாடிக்கு போயிரு, நான் வரேன், ஓகேவா? இங்கே கீழே இருக்காத, ஃப்ளட் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா மற்ற மாடிக்கு போயிரு, நான் மிச்சம் 2 பேர்த்த போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன், சரியா? சரிடா சின்சானே, நான் பார்த்து சேஃபாக போயிட்டு வரேன், நீ சேஃபாக வீட்டிலே இரு, ஓகே மக்களே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் மக்களே. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டிக்குள்ளே போயிட்டு போட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நான் வந்து உள்நீச்சல் அடித்து உள்ளே போய் பார்க்க போகிறேன். சப்போஸ் வீட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்களா இல்லை எங்கேயாச்சும் மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டே பிடிச்சாகணும் மக்களே, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருமே. ஸோ அவங்கள நான் விடவே மாட்டேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள போய் பார்க்கலாம் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பியுமே பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வில்லேஜுக்கு போயிட்டு உள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம மேலே இருந்து தான் பார்த்தோம். இப்போ பாருங்கள் அந்த சிட்டியே அந்த ஆக்சுவலாக அந்த வில்லேஜே முழுகி போயிடுச்சு பாருங்கள், எந்த வீடுமே மேலே தெரியல. இப்போ நம்ம உள்ளே முழுகிடலாம் வாங்க. ஸோ முழுகி போயிட்டு உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்க்கலாம். ஸோ நேராக அவங்க வீட்டுக்கே போயிடலாம் பாருங்கள். ஸோ அந்த குட்டி குட்டி வீடுலாம் இருந்துச்சுல பார்த்தீங்களா, அதெல்லாம் பாருங்கள் தண்ணி கடியில் ஃபுல்லாக முழுகி போயிடுச்சு, அவ்வளோ ஃப்ளட் வந்துருச்சு. ஓ மை காட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. டே யாராவது இருக்கீங்களாடா? டே குரங்கு மண்டியா, ஐயோ வீட்டுக்குள்ளே இருக்கானா என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. ஓ ஷேட், இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம குரங்கு மண்டிய வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எங்கே இருக்குது அவன் வீடு வேறு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு. பப்ளி வீடு இங்கே இருக்குதுதா, இது போய் தட்டி போய்க்கலாம் கதவை. பப்ளி, உள்ளே இருக்கியா? பப்ளி கேட்குதா? பப்ளி. ஸோ பப்ளி இல்லை போல். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா டோரில் எட்டி பார்த்துட்டேன், இருக்க மாதிரி இல்லை யாரும் வீட்டில். இருங்க நம்ம குரங்கு மண்டியன் வீட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அவனாச்சும் வீட்டில் இருக்கானா அப்படின்னு போய் பார்ப்போம். ஐயோ நம்மளுக்கு வேறு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது. அது வரைக்கும் தான் நம்மளால் மூச்சு தாக்கு பிடிக்க முடியும். எப்படியோடு போய் டக்குன்னு போய் மேலே போய் மூச்சு வாங்கணும் வேறு. டேய் குரங்கு மண்டியா, இருக்கியடா? டேய் ஆனால் இவனும் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யாருமே இல்லை மக்களே, 2 பேருமே இல்லை. எங்கே போய் தேடுறதுன்னு தெரியலையே. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு மேலே போயிடலாம். வேறு எனக்கு வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் மூச்சு பிடிக்க முடியாது.
ஐயோ பாடா சாமி எப்படின்னு வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்ம வீட்டில் போய் இப்போ சின்சான் சேஃபாக இருக்கானான்னு போய் பாட்டுடலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் கிடைக்கிற மாதிரி தெரில. ஐயோ நம்ம வீடு முழுகி போச்சே. அச்சோ சின்சான் டாய் இருக்கியாடா? அட பாவி சின்சானும் பார்த்தீங்கன்னா முழுகிருப்பானே என்னன்னு தெரியலையா? ஆஹா அங்கே பாருங்க பில்டிங் மேலே யாரும் இருக்க மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்சான் அங்கே தான் மக்களே இருக்கிறான். அப்பாடா நம்ம சொன்ன மாதிரியே நிறைய ஃப்ளட்டு வந்தால் மேலே போக சொன்னேன். அதே மாதிரி மேலே போய் சேஃபாக நின்றுருக்கான் மக்களே சின்சானு. அப்பாடா எப்படின்னு சின்சான் உயிரோட தான் மக்களே இருக்கிறான். ஓகே நேராக போய் அவன் எப்படி இருக்கானா சேஃபாக இருக்கானான்னு போய் பார்த்துடலாம். டே சின்சான் எதுவும் அடிக்கடி பண்ணல, சேஃபாக தானே இருக்கிற? ஓகேடா டே அவங்க 2 பேரும் தேட பார்த்தான்டா. 2 பேருமே ஆளை காணும்டா. இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலடா. ஸோ என்ன பண்ணுறது, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. இதுக்கு மேலே நம்மளால தேடவும் முடியாதுடா இந்த மலையில். இந்த ஊரை விட்டு நம்ம எப்படி ஒன்று போய் ஆகணும்டா. ஃபோன் அடிக்குது. யாரு இந்த நேரத்தில்? குரங்கு மண்டியா பப்ளி கண்டிப்பாக உங்களை வந்து நான் காப்பாற்றுறேன். ஆக்சுவலாக அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் நம்ம சிட்டி சென்டரில் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பில்டிங் மேலே தான் மக்களே அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எப்படி ஒன்று போய் காப்பாற்றியே ஆகணும். பட் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி போகிறேன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. சம்திங் நம்மளுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே போய் அவங்கள காப்பாற்ற முடியும். என்னடா பண்ணுறது சின்சானே? டே ஹெலிகாப்டருக்கு எங்கடா போகிறது? ஹெலிகாப்டருக்கு எங்கே போகிறது? எங்கேயாச்சும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 3 பில்டிங் பின்னாடி இருக்குது மக்களே. அது பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு பில்டிங்கில் ஹெலிகாப்டர் இருக்கும். டே சின்சான் நீ இங்கே வெயிட் பண்ணு சரியா? அந்த 3 பில்டிங்கில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பில்டிங்கில் ஹெலிகாப்டர் இருக்கும், மேலே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. நான் போய் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு சரியா? சேஃபாக இருக்கிறியா? சரி நான் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். நீ இங்கே இரு. ஒன்னி நான் கூப்பிட்டு கண்டிப்பாக நம்ம வேறு ஊருக்கு தப்பிச்சு போயிடலாம். சரி சின்சானு இப்போ நான் நேராக போயிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த பில்டிங் மேலே தான் போகிறோம். ஸோ அந்த பில்டிங் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமே கிடையாது. ஏன்னா அந்த பில்டிங் மேலே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பில்டிங் மேலே போய் ஹெலிகாப்டர் இருக்கான்னு பார்க்க போகிறோம். பட் அந்த 3 பில்டிங் தெரியுதுல்ல? ஸோ அந்த 3 பில்டிங்கில் எந்த பில்டிங்கில் வந்து ஹெலிகாப்டர் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரில. ஸோ நம்ம மேலே போய் பார்த்தா மட்டும்தான் எந்த பில்டிங்கில் ஹெலிகாப்டர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தா எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம மேலேயே போயிடலாம். ஸோ அது வந்து எப்படி போகிறதுனா அங்கே ஒரு ஸ்ட்ரைட்டு ஒரு பாத்து தெரியுதுல? ஸோ அது மேலே ஏறி தான் நம்ம போகிறோம். சார் நேராக அங்கே போட்டை போய் பார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமேட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் மேலே ஏறி ஹெலிகாப்டர் இருக்கான்னு போய் பார்த்து வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஹெலிகாப்டர் இருக்குன்னு வேண்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளும் பார்த்திங்கன்னா காப்பாற்றிட்டு வேறு ஊருக்கு நம்ம எஸ்கேப் ஆகி போக முடியும். ஸோ என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே. ஸோ இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செம்ம வழுக்குது மக்களே. ஏன்னா மழை வர பெஞ்சிக்கிட்டே இருக்கா, ரொம்ப வழுக்குது. இது நம்ம ஏறவே ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் ஏற முடியுமாவிலே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பெஸ்ட்டை ட்ரை பண்ணுவான் அவ்வளோதான். ஐயோ எனக்கு அப்போதுக்கிட்டா அப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வழுக்குது, ரொம்பவே வழுக்குது. ஸோ அதனால் நம்மளால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம ஏறி மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் ஏதோ பைக் இருக்கான்னு நம்ம போய் தேட போகிறோம். ஸோ பைக் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக மேலே ஏறிடலாம். கண்டிப்பாக இங்கே ஏதாச்சும் ஒரு பைக் இருக்கும் மக்களே. ஸோ நம்ம போய் தேடலாம் வாங்க. சிட்டி ஃபுல்லாக உட்காந்து தேடலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அது மேலே ஏறி ஆகணும். அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஒரு பைக் கிடைச்சா மட்டும்தான் நம்ம அது மேலேயே ஏற முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிட்டி ஃபுல்லாகவே தேடலாம். எங்கேயாச்சும் கண்டிப்பாக ஒரு பைக் இருக்கும். அந்த பைக் எப்படியோ வந்து போட்டில் போட்டுட்டு அப்படியே போய் அங்கே போயிட்டு பைக் மேலே ஏறலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே கிடைக்கிற மாதிரி தெரில. ஆனால் சப்போஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு மக்களே. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள். ஸோ இந்த இதில் இருக்குது கண்டெய்னர் மேலே ஒன்று மிதங்கிட்டு இருக்குது. ஸோ இது அப்படியே நம்ம போட்டில் போட்டு நேராக இங்கே எடுத்து வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை வச்சு நம்ம எப்படியோ நம்ம மேலே ஏறிடலாம். ஸோ ஏறிட்டு எந்த பில்டிங்கில் வந்து ஹெலிகாப்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். சூப்பர். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பைக்கில் ஏற சூப்பராக இருக்கும் மக்களே. எந்த இது இல்லை. ஸோ பைக் ஸ்மூத்தாகவே போகுது. ஸோ நம்ம வெறும் காலில் நடக்குள்ள தான் ரொம்ப வழுக்குது. பட் பைக் வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சி ஏறிட்டு இருக்கு. சூப்பர். ஸோ இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் ஹெலிகாப்டர் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கேயே முழுகி சாக வேண்டியது தான். சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் ஹெலிகாப்டர் இல்லை மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? அந்த பில்டிங்கில் பாருங்கள் ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டர் தான் இப்போ நம்ம போய் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியே இருக்குது. இந்த பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் போகிறதுக்கு ஒரு வழியே இருக்குது. ஸோ அந்த வழியில் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் யூஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். ஸோ சேஃபாக வந்து அந்த பில்டிங்கில் போய் சேர்ந்துடணும். ஸோ அப்புறமேட்டு நம்ம ஃப்ரெண்டை போய் எப்படின்னு காப்பாற்றணும் மக்களே. ஸோ கமான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்லேயும் இல்லை. இப்போ நம்ம போகிறது அந்த பில்டிங்கு. அவ்வளோ தூரம் இன்னும் நம்ம போகணும். பட் இந்த மழை காற்றுனால ரொம்ப நம்மளுக்கு பைக் ஓட்டவே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பாடியும் அப்படியே இழுக்குது மக்களே. ஸோ எப்படியோ நம்ம போயே ஆகணும். ஸோ கண்டிப்பாக நம்ம போகணும். ஸோ போயே ஆகணும். இருங்க
நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டோம் பாதி தூரம், ஆல்மோஸ்ட் அந்த பில்டிங்கு போயாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ கொஞ்சம் தூரத்தில் வந்து அந்த பில்டிங்கை ரீச் ஆயிடுவோம். ஸோ ரீச் ஆக வந்து பார்த்திங்கன்னா மழை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டி ஃபுல்லாகவே மூழ்க போகுது மக்களே. பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு டைம் வேறு இல்லை. டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளம்பியே ஆகணும் இந்த சிட்டியை விட்டு, எல்லாத்தையும் காப்பாற்றி. ஸோ வந்து பாருங்களேன் எப்படி பெய்யுது பாருங்களேன் மழை. செம்ம இடி வேற மாதிரி மழையாக பெய்யுது. இப்படியே இன்னும் 1 மணி நேரம் பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் பைக் சிட்டியை முழுகிரும் மக்களே. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ஹெலிகாப்டரை வச்சு நம்ம எப்படியும் காப்பாற்றி நம்ம வேறு சிட்டிக்கு போயே ஆகணும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் போகிற வழியை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்சானை காப்பாற்றிடலாம். ஸோ சின்சானை காப்பாற்றிட்டு நேராக அங்கே 2 பேர் மாட்டிகிட்டு இருக்காங்களே, ஸோ அவங்கள போய் காப்பாற்றலாம். ஸோ சின்சானை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ பக்கத்தில் தான் அவனை விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ நேராக அவனை போய் ஃபஸ்ட்டு நம்ம பிக்கப் பண்ணலாம். சரி ஓகே. ஸோ இந்த மலையில் ஹெலிகாப்டர் இருக்கிறது ரொம்ப சவாலாக இருக்குது, செம்ம கஷ்டமாக இருக்குது. எப்படி ஓட்ட போகிறேன்னு எனக்கே தெரில. ரொம்ப பயங்கரமான காற்றடிக்கிறதுனால ஹெலிகாப்டர் ஆடுது மக்களே ஒரு பக்கமாக. ஸோ நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், ஒன்றுமே முடியல. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சின்சான் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவனை போய் காப்பாற்றிடலாம். டே சின்சான், டேய் கேட்குதாடா? வாடா டக்குன்னு வாடா, ஏற ஹெலிகாப்டரில் ஏறு. நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை அடுத்தது காப்பாற்றி நம்ம இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஊரே முழுக்க போகுது. ஒடியா கமான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் நம்ம ஏற்றியாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம சின்சான் ஏற்றிட்டு நேரம் எங்கே போகிறோம்னா நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உயரமான பில்டிங்கில் இருக்காங்க. பட் அங்கே போகிறது தான் இருக்கிறதுலே டஃப்பான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டு போக ரொம்ப காற்றடிக்கிறதுனால உங்கள் பாருக்கு எப்படி ஆடுது ஹெலிகாப்டர்ன்ட்டு. ஓ ஷேட், ஆஹா இப்போ நம்மளால் அங்கே போகவே முடியாது போலியே. பட் எப்படியும் அவங்களை காப்பாற்றியே ஆகணும். அவங்களுக்கு இல்லாமல் நம்ம இந்த ஊரை விட்டே போக முடியாது. ஸோ ஐயோ என்னடா இப்படி காற்றடிக்குது. நம்ம அந்த பில்டிங் பக்கத்துலேயே போக முடியல மக்களே. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக காற்றடிக்கிறதுனால நம்ம அப்படியே பின்னாடி தள்ளுது இந்த ஹெலிகாப்டர் அந்த காற்றுல. செம்ம, ஓ மை காட். இங்கே பாருங்க. ஓகே பக்கத்தில் வந்தாச்சு. எவ்வளோ கஷ்டப்படுறேன், பட் என்னால் முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேண்ட் பண்ணுறதுக்கே. நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோவோ ட்ரை பண்ணிட்டேன். ஓகே லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கமான் ஷேட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ண ஆல்மோஸ்ட் போயிட்டேன் மக்களே. பட் இருந்தாலும் நம்ம அந்த காற்று அடிக்கிறதுனால கரெக்டாக லேண்ட் பண்ணவே முடியல. பட் இந்த வாட்டி கரெக்டாக நான் லேண்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். வாங்க எப்படியோ ட்ரை பண்ணி லேண்ட் பண்ணிடலாம். ஓகே பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக போய் லேண்ட் பண்ணுறது தான். ஓகே கமான் உன்னால் முடியும் ஃப்ராங்க்லின், கமான்ட்ரா போடு வேற மாதிரி. எப்படியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டரில் ஏற சொன்னோம். டே குறக்க மாட்டியா பப்ளி, வந்துட்டேன் ஏறு டக்குன்னு ஏறு ஹெலிகாப்டர் ஏறு. இந்த ஊரில் விட்டு நம்ம போய் ஆகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது முழுக்க போகுது. கமான் ஏறுங்க வாங்க ஓடியவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கமான் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஹெலிகாப்டரில் ஏற்றியாச்சு மக்களே. இப்போ இந்த ஊரை விட்டு நம்ம தப்பிச்சு போகிறது தான் ஒரே வழி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் விட்டு போகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போலையே. ஏன்னா அவ்வளோ காற்று அவ்வளோ மழை ஷேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது மக்களே, காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ நம்ம உயிரோடு போய் ஊரில் சேர்ந்துக்கிட்டோன்னா போதுன்னு இருக்குது எனக்கு. ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஊரை கடந்தாச்சு மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ இதை தாண்டி போனால் ஒரு ஊர் இருக்கு மக்களே. ஸோ அந்த ஊருக்கு போனால் நான் சேஃபாகிடுவோம். அங்கே ஆக்சுவலாக மழையும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நம்ம இந்தியன் பைக்ஸில் மட்டும்தான் இப்படி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று பாடு கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் மக்களே. ஸோ இந்த ஊர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது GTA 5. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தில் முழுகிருச்சு மக்களே. ஸோ டே சின்சான் நல்லா சேஃபாக இருக்கீங்களா பப்ளி, குரங்கமண்டியா? இது இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இங்கே தாண்டா இருந்தாகணும் நம்ம ஊர் சரியாகிற வரைக்கும், சரிங்களா? சரி ஓகே. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வந்துட்டோம். ஸோ சந்தோஷம். ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க வீட்டில், மழையில் எதுவும் வெளியில் போகாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவுக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை லைக் போடாமல்